வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி எக்ஸல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ராப் டவுன் லிஸ்ட் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரீஃப் பண்ணிடுறேன். நிறைய நேம்ஸ் இருக்குது. அந்த நேமில் ஏதாவது ஒரு நேமை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ராப் டவுன் லிஸ்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணலாம். இதை எக்ஸலில் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோன்ற பார்க்குறதுக்கு தான் இந்த கிளாஸு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள், இந்த ஃபாண்டை கிளிக் பண்ணோம்னா இந்த ஃபாண்டில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஃபாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஓப்பன் ஆச்சு. இதுக்கு பேர் தான் ட்ராப் டவுன் லிஸ்ட். ஓகே, இப்போ நீங்கள் இதில் எதாவது சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபாண்ட் நீங்கள் டைப் அடிக்க முடியும். இதே மெத்தடில் தான் நம்ம இந்த எக்ஸலில் ட்ராப் டவுன் லிஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் எப்படிலாம் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம்? இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்டேட்டுக்கு ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட், டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட், போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட், இந்த மெத்தடில் நிறைய ட்ராப் டவுன் லிஸ்ட் நம்ம ரெடி பண்ண முடியும். நாட் ஓன்லி ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மெத்தடில் தேவைப்படுதோ, என்ன ஐட்டம் தேவைப்படுதோ அந்த ஐட்டத்தை கூட நீங்கள் ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் ப்ளேஸ் பண்ண முடியும். ஓகே, அதை அப்டேட்டட் ட்ராப் டவுன் லிஸ்ட் எப்படி பண்ணுறது, ஃபிக்ஸ்டு ட்ராப் டவுன் லிஸ்ட் எப்படி பண்ணுறது, இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஃபாண்டு. இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ், இதுக்கும் ட்ராப் டவுன் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த நம்பர் ஃபார்மட்ஸ், இதுக்கும் ஒரு ட்ராப் டவுன். இதுக்கு பெயர் தான் ட்ராப் டவுன் லிஸ்ட். இப்போ இந்த லிஸ்ட்டை எப்படி நம்ம எக்ஸலில் க்ரியேட் பண்ண முடியும் நமக்கு தகுந்தவாறு, அதை பற்றி நம்ம இப்போ ப்ரீஃபாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராப் டவுன் லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணணும். அப்படி லிஸ்ட்டு தயார் பண்ணி கூட பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதே லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுற இடத்துலையே நீங்கள் டைப் கூட பண்ண முடியும். ஓகே, அது எப்படின்றத பார்க்க. நம்ம இப்போ ட்ராப் டவுன் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும்? ட்ராப் டவுன் பண்ணும்போது நீங்கள் ஏதாவது ஒரு காலத்துக்கு பண்ணுவீங்க, இல்லைனா ஏதாவது ஒரு செல்லுக்கு பண்ணுவீங்க, இல்லைனா ஏதாவது ஒரு செலக்டட் செல்லுக்கு ட்ராப் டவுன் லிஸ்ட் பண்ணுவீங்க. அப்போ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய ரிக்குவயர்மெண்ட் எப்படி அப்படின்றத ஃபஸ்ட்டே நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அதாவது உங்களுக்கு காலமில் ட்ராப் டவுன் லிஸ்ட் வேணுமா, இல்லைனா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட செல்லில் ட்ராப் டவுன் லிஸ்ட் வேணுமா, இல்லைனா ரேஞ்ச் ஆஃப் செலெக்ஷனில் உங்களுக்கு ட்ராப் டவுன் லிஸ்ட் வேணுமா அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதுக்கு உண்டான வேலைகளை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ ட்ராப் டவுன் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுல நிறைய மெத்தட் இருக்குது. இப்போ நான் ஒவ்வொரு மெத்தடாக உங்களுக்கு ப்ரீஃப் பண்ணுறேன். இப்போ ஒரு சிம்பிள் மெத்தட். இப்போ நான் ஒரு ரேஞ்ச் ஆஃப் செலெக்ஷனில் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே என்னுடைய ஸ்டேட்டுக்கு நான் ட்ராப் டவுன் லிஸ்ட் பண்ண விரும்புகிறேன். ஓகே, ஏன்னா ஒரு ரேஞ்ச் ஆஃப் செலெக்ஷன் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் எங்கே போகணும்? உங்களுக்கு டேட்டா டேப். ஓகே, டேட்டா டேப்பில் டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் உண்டு. இந்த டேட்டா வேலிடேஷனில் போய் டேட்டா வேலிடேஷன் ஃபஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் மெனு ஓப்பன் ஆகும். ஓகே, பாப்அப் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் பார்த்தா தெரியும், இதுலேயும் ஒரு 3 டேப் இருக்குது. செட்டிங்ஸ், இன்புட் மெசேஜ், எரர் அலர்ட். ஓகே, இப்போ நம்ம இதை ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வேலிடேஷன் கிரிட்டீரியா. இதில் என்ன கொடுத்துருக்கு? எனி வேல்யூன்னு சொல்லி கொடுத்துருக்குது. பட் நம்ம இப்போ பார்க்குறது ட்ராப் டவுன் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது மட்டும்தான். அதனால நான் உங்களுக்கு இந்த லிஸ்ட் அப்படின்றத மட்டும் நான் உங்களை இந்த இடத்துல நான் ப்ரீஃப் பண்ணுறேன். ஓகே, மற்றது ஃபுல்லாக நான் உங்களுக்கு பின்னால் வர்ற வீடியோஸில் நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்து உங்களுக்கு ப்ரீஃப் பண்ணுறேன். இன்றைக்கி நான் இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் கிரியேட் பண்ணுறது எப்படின்றத மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் இக்னோர் பிளாங்க், அதுக்கப்புறம் இன் செல் ட்ராப் டவுன், இந்த ஒரு ஆப்ஷன் உண்டு. இப்போ இதில் இக்னோர் பிளாங்கை எடுத்து விட்டிங்கன்னா என்ன ஆகும், அதுக்கப்புறம் இன் செல் ட்ராப் டவுன் எடுத்து விட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இன் செல் ட்ராப் டவுன் அப்படி என்னென்னா நீங்கள் ட்ராப் டவுன் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கார்னரில் ஒரு ஏரோ மார்க் வரும். அந்த ஏரோ மார்க் வேணுமா வேண்டாமா அதை குறிக்கிறதுக்கு தான் இந்த இன் செல் ட்ராப் டவுன். ஓகே, இப்போ நான் ஒரு சிம்பிள் லிஸ்ட் ரெடி பண்ணணும். இப்போ நான் உங்களை சொல்லியிருந்தேன் ஸ்டேட்டுக்குள்ளே ரெடி பண்ணணும்னு. அப்போ நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே ரெடி பண்ணலாம். டைரெக்டாக நம்ம லிஸ்ட்டு இதுலேயே டைப் பண்ண முடியும். அதாவது நீங்கள் கமா கொடுத்து கண்டினியூவாக எத்தனை வேர்ட்ஸ் அடிக்கிறீங்களோ
அது அத்தனையும் உங்களுக்கு ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் கிரியேட் ஆகும். இப்போ பாருங்கள், தமிழ்நாடுன்னு அடிச்சிருக்கிறேன், ரெண்டுத்துக்கு இடையில ஸ்பேஸ் இருக்குது, நத்திங் ஸ்பேஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கமா கொடுத்துட்டீங்க. கமா கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம வந்து வேறு ஸ்டேட்டோட பேர் அடிக்கலாம். ஓகே, கேரளாக்கு அப்புறம் தெலுங்கானா. இப்போ ஒரு 5 ஸ்டேட் வந்து நம்ம அடிச்சிருக்கிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஓகே அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ இந்த ரைட் சைடில் ஒரு ஏரோ மாதிரி வந்திருக்கு. இப்போ இதில் வந்து பாருங்கள், நீங்கள் டவுன் பண்ண உடனே உங்களுக்கு நீங்கள் என்னென்ன ஸ்டேட் அந்த இடத்துல டைப் அடிச்சிருந்தீங்களோ அந்த ஸ்டேட் ஃபுல்லாக உங்களுக்கு இதில் ஷோ பண்ண ஆரம்பிச்சிச்சு. இதற்கு பெயர் தான் ட்ராப் டவுன் லிஸ்ட். இது வந்து நம்ம ஒரு சிம்பிளாக ட்ராப் டவுன் லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போ நீங்கள் இதை வந்து இதுக்கு அதிகப்படியான இன்னும் ஸ்டேட் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும், திருப்பி இதே இதை செலெக்ஷன் பண்ணி திருப்பி டேட்டா வேலிடேஷனில் போய் அது என்ன கேட்கும், வார்னிங் கொடுக்கும். இந்த மாதிரி வார்னிங் கொடுக்கும், ஏற்கனவே இந்த செல்ஸில் வந்து டேட்டா வேலிடேஷன் இருக்குது, இதை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்றத கேட்கும். இப்போ எஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் என்ன நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்களோ அதோடு சேர்ந்து ஓப்பன் ஆகும். இதே இது நோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இப்போ நோ கொடுத்தீங்கன்னு என்ன ஆகும் பாருங்கள், உங்களுக்கு வந்து டேட்டா வேலிடேஷன் ஃபில்லாக, அதாவது ப்ரீவியஸ் நீங்கள் என்ன லோட் பண்ணி வச்சுருந்தீங்களோ அந்த லோடட் டேட்டா வந்து ஹைட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இது வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் புது லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணணும். ஓகே, ஓரளவு டேட்டா வேலிடேஷனில் த்ரூவாக நீங்கள் ட்ராப் டவுன் லிஸ்ட், ஒரு சிம்பிள் ட்ராப் டவுன் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது இது போக இன்னும் அந்த டேட்டா வேலிடேஷன் பாப்பப்பில் இந்த இன்புட் மெசேஜ் எரர் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 டேப் இருந்தது. அதை பற்றி உங்களுக்கு ஒரு சின்னதாக ப்ரீஃப் பண்ணிடுறேன். ஷோ இன்புட் மெசேஜ் வென் செல் இஸ் செலக்டட். அதாவது என்னது, நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு செல்லை போய் இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதில் என்ன மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்றத, நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோமோ அதை நீங்கள் வந்து மெசேஜாக உங்களால் கொடுக்க முடியும். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு இப்போ டைட்டிலில் நம்ம அடிச்சிருவோம் இன்புட் மெசேஜ். அதில் மெசேஜில் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, ப்ளீஸ் select the name through drop down list. ஓகே, இப்போ வந்து இது இன்புட் மெசேஜ் கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ இதே இது எரர் மெசேஜ், நீங்கள் தப்பாக ஏதாவது டைப் அடிச்சிங்க அப்படின்னா எரர் மெசேஜ் என்ன கொடுக்கணும், அதுக்கு டைட்டில் என்ன கொடுக்க போகிறீங்க, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் இதன் மூலமாக சொல்ல முடியும். ஓகே ஓகே யூ செலக்ட் த நேம் ஆஃப் ஸ்டேட் இன் ட்ராப் டவுன் லிஸ்ட். ஓகே, இப்போது நம்ம ஓகே கொடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், நீங்கள் இதில் ஒரு செல்லை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதில் இன்புட் மெசேஜ் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ப்ளீஸ் செலக்ட் த ஸ்டேட் நேம் த்ரூ ட்ராப் டவுன் லிஸ்ட். அப்போ இதில் வந்து நீங்கள் ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் தான் செலக்ட் பண்ணணும். இப்போ ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணாமல் நான் இப்போ இதில் வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்டோட நேம் நான் இப்போ அடிக்கிறேன், டெல்லி அடிச்சுட்டு நான் என்டர், அதாவது ஓகே கொடுத்தேன் அப்படின்னா என்ன சொல்லுது, ஸ்டாப் த ஒர்க், யூ செலக்ட் த நேம் ஆஃப் ஸ்டேட் இன் ட்ராப் டவுன் லிஸ்ட். ஓகே, இப்போ இதில் ரீட்ரை பண்ணுமா இல்லை கேன்சல் பண்ணுமா அதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பட் ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் இல்லாத எந்த ஒரு நேமையும் எந்த ஒரு கண்டென்ட்டையும் நீங்கள் இதில் என்டர் பண்ண முடியாது. ஓகே, இது வந்து நாட் ஒன்லி ட்ராப் டவுன் லிஸ்ட், இதில் வந்து டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனும் இதில் அடங்கி இருக்குது. இந்த லிஸ்ட்டோடு சேர்ந்து டேட்டா வேலிடேஷன் சொல்லிட்டு ஒரு கண்டிஷனும் இதோட சேர்ந்து அடங்கியிருக்கு. அப்போ ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சிம்பிள் ட்ராப் டவுன் லிஸ்ட் வித் டேட்டா வேலிடேஷனோட நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் பார்த்துருக்குறோம். இதை நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் எந்த இடத்துல இருக்குன்றது உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த டேட்டா வேலிடேஷன் த்ரூவாக நம்ம பண்ணுற இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டை ஆட்டோ அப்டேட்டோட சேர்த்து எப்படி பண்ணுறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட
டோட்டல் நம்பர் ஆஃப் லிஸ்ட், அதாவது டோட்டல் லிஸ்ட்டை நம்ம இதோட எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். ஓகே, ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த வகுப்பில்.